கவனிங்க. அடுத்தது அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூகேரியோட்டிக் செல். இதில் பாருங்கள் இன்ட்ரடக்ஷன்ஸ். யூகேரியோட்டை பொறுத்த வரைக்கும் ஹைலி டிஸ்டினக்டாக வந்து இருக்கும். இதில் ஏன் டிஸ்டினக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவரல் வேரியேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். எது எதுலன்னு பார்த்தோம்னா இன்ஸ்டன்ஸில் தென் யூகேரியோட்டிக் செல்லை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ்லாம் நிறைய வேரி ஆஃப் த கிரேட் வந்து இருக்குது. பாருங்கள், இதுதான் வந்து பிளான்ட் அண்டு அனிமல் செல்லுடைய பிக்சர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்போம். பாருங்கள், இதில் செல்வால் வந்து இதில் அனிமல் செல்லில் இருக்காது, தென் பிளான்ட் செல்லில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நீங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பிளான்ட் செல், அதாவது அனிமல் செல். அடுத்து அனிமல் செல். அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் அதில் செல்வால் இருக்காது. சரௌண்டட் பை எ செல் மெம்பரைன் அல்லது பிளாஸ்மா மெம்பரைன் வந்து சரௌண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். அதற்கு என்ன சொல்லுவோம்னா புரோட்டோபிளாசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புரோட்டோபிளாசத்துக்குள்ளார நியூக்ளியஸும் ஆர்கனல்ஸும் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். சரிங்களா? அந்த என்னென்ன ஆர்கனல்ஸ்ன்னு பார்த்தோன்னா எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம், தென் மைட்டோகாண்ட்ரியா, தென் கோல்கை பாடிஸ், தென் சென்ட்ரியோல்ஸ், தென் லைசோசோம்ஸ், தென் ரிபோசோம்ஸ், தென் சைட்டோஸ்கிலிட்டான் அப்படின்ற ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். திஸ் இஸ் த அனிமல் செல். கவனிங்க, பிளான்ட் செல். பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் டைப்பிக்கல் பிளான்ட் செல் ஹேஸ் ப்ராமினன்ட் செல் வால். இதில் வந்து என்ன இருக்கும்? நல்ல ப்ராமினண்ட்டான செல் வால் வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல்ஸ் இருக்கும். அதில் பிளாஸ்டிட்ஸ் இருக்கும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அதர் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. புரியுதுங்களா? கவனி, ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து என்னது? பிளான்ட் செல். இந்த பிளான்ட் செல்லில் இது ஃபுல்லாக வந்து பாருங்கள், இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்? செல் வால் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வேக்யூல், இன்லார்ஜான வேக்யூல். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இது நியூக்ளியர் நியூக்ளியஸ். இது எல்லாமே வந்து எதில் இருக்கும்? யூகேரியோட்டிக் செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒயிட்டாக இருக்கு இல்லையா? இது வந்து நியூக்ளியர் மெம்பரைன். இது எதுவுமே வந்து எதில் இருக்காது? ப்ரோகேரியட்ஸில் இருக்காது. ஸோ இந்த நியூக்ளியஸை சுற்றி சில எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரஃப் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே வந்து ரிபோசோம்ஸ் வந்து இருந்ததுன்னா அது வந்து என்னது? ரிபோசோம்ஸ் வந்து இல்லைன்னா ஸ்மூத் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம், இருந்ததுன்னா அது வந்து ரஃப் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம். பாருங்கள், குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்குது. இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளே தான் வந்து என்ன இருக்கும்? குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து எசென்ஷியலானது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த செல்வாலுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு மெம்பரைன் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளாஸ்மா மெம்பரைன் அல்லது செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே சின்ன சின்னதாக ரவுண்டான மெட்டீரியல் வந்து இருக்குது பாரு, அதை என்ன சொல்கிறோம்? ரிபோசோம்ஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் வந்து இங்கே பாருங்கள் மைட்டோகாண்ட்ரியாஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதாங்க பிளான்ட் செல்லுடைய ஸ்ட்ரக்சர், தென் அதனுடைய ஆர்கனல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து புரோட்டோபிளாசம்ஸ்னால் என்ன அப்படின்றத பாருங்கள். புரோட்டோபிளாசம்ஸ் அப்படின்றது ஒரு லிவிங் கண்டென்ட் ஆஃப் த செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சரௌண்டட் பை ஏ பிளாஸ்மா மெம்பரைன். பிளாஸ்மா மெம்பரைனை சுற்றி சரௌண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லிவிங் கண்டென்ட் தான் வந்து என்னது? புரோட்டோபிளாசம். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு கலர்லெஸ்ஸான மெட்டீரியல் மாதிரி இருக்கும். த்ரோ அவுட் த செல் டுகெதர் வித் சைட்டோபிளாசம்ஸ். இது வந்து சைட்டோபிளாசத்தை வந்து சூழ்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கும்? இது ஃபார்ம் ஆகி இருக்கும் இந்த புரோட்டோபிளாசம். நியூக்ளியஸ் அண்டு அதர் ஆர்கனல்ஸ் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து புரோட்டோபிளாசம் வந்து கம்போஸ்ட் ஆகியிருக்கிறது மிக்சர் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸை வந்து கம்போஸ்டு பண்ணியிருக்கும். அந்த மிக்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அயான்ஸு, அமினோ ஆசிட்ஸு, மானோசாக்ரைட்ஸ். கவனிங்க, புரோட்டோபிளாசத்தில் கம்போஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மிக்சர் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து என்னென்னு சொன்னேன்? அயன்ஸ்,
தென் வந்து அமினோ ஆசிட்ஸு, மானோசாக்ரைட்ஸு, வாட்டர்ஸு, தென் மேக்ரோ மாலிக்யூல்ஸ். இது எல்லாமே வந்து லைக் நியூக்ளிக் ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸு, லிப்பிட்ஸு அண்டு பாலிசாக்ரைட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து புரோட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். இட் அப்பியர்ஸ் கலர்லெஸ் ஜெல்லி. இது வந்து என்ன பண்ணுது? கலர்லெஸ்ஸான ஒரு ஜெல்லி மாதிரி வந்து இருக்கும். எப்படி இருக்குன்னா ஜெலாட்டினஸ் மாதிரி வந்து இருக்கும். விஸ்கஸ், எலாஸ்டிக் அண்டு கிரானுலார். பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும்? எலாஸ்டிக் மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரானுலராகவும் இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இது பார்க்குறதுக்கு ஃபார்மியாக இருக்குது. டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் வேக்யூல்ஸ். அதிக அளவில் வந்து படியான லார்ஜ் லெவலில் வேக்யூல்ஸ் வந்து இருக்கிறதுனால இது எப்படி இருக்குன்னா ஃபோமியாக இருக்கும். சரிங்களா? இட் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலை லைக் ஹீட்டு, எலக்ட்ரிக் ஷாக். இது எதற்கெல்லாம் வந்து இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கும் தென் எலக்ட்ரிக் ஷாக்ஸுக்கும், கெமிக்கல்ஸ், இந்த இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்றத பார்த்தோன்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போது நாம் வேகமாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், இல்லை ஒரு இடத்துல இருக்கிறன்னே வையேன், அந்த டைமிங்கில் வந்து வேகமாக காற்றடிக்குது. அந்த மாதிரி காற்றடிக்கிறப்போ உன்னையும் அறியாமல் வந்து நீ என்ன பண்ணுவேன்? கண்ணை மூடுவேன். ஸோ அதற்கான ஸ்டிமுலையை வந்து யார் தராங்க? உன்னுடைய பிரெயின் வந்து என்ன பண்ணுது? காற்றடிக்குது, கண்ணை மூடணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை வந்து தரும். அது நம்மளையும் அறியாமல் நமக்குள்ளே நடக்கக்கூடியது. அந்த பிரெயின் வந்து என்ன பண்ணுது? ஆர்டர் பண்ணுது. அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பு வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அதுபோல தான் இந்த வேக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணும்? ஹீட்டையும் எலக்ட்ரிக் ஷாக்கையும் கெமிக்கல்ஸையும் வந்து அந்த இதற்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு தூண்டப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத பாருங்கள். கவனிங்க. பிளான்ட் செல்ஸ் அண்டு அனிமல் செல்ஸ். யூஸ்வலாக தெர் ஆர் த லார்ஜர் தென் அனிமல் செல்ஸ். இது வந்து பிளான்ட் செல் வந்து பார்க்குறதுக்கு அனிமல் செல்லை விட என்னது? பெருசு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஸ்மாலர் தென் பிளான்ட் செல்ஸ். பிளான்ட் செல்லை விட இது வந்து ஸ்மாலர் ஆனது. நெக்ஸ்ட் ஒன் வந்து செல் வால் presents in additions to plasma membrane and consist of middle lamellae, primary and secondary walls. செல் வால்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அதில் என்னென்ன இருக்குது? மிடில் லேமெல்லே, பிரைமரி, தென் செகண்டரி வால்ஸ், இது எல்லாமே வந்து இருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் அனிமல் செல்லில் வந்து செல்வால் அப்படின்றது வந்து ஆப்சண்ட் ஆனது. பிளாஸ்மா டெஸ்மேட்டா வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். இதில் பிளாஸ்மா டெஸ்மேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்து அனிமல் செல்லில் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். இதில் குளோரோபிளாஸ்ட் வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்கும். வேக்யூல் அப்படின்றது வந்து லார்ஜாகவும் பர்மனண்ட்டாகவும் இருக்கும். இதில் வேக்யூல் அப்படின்றது வந்து ஸ்மாலரானது, தென் டெம்பரரி, நிலையானது கிடையாது. டோனோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும் அரௌண்ட் த வேக்யூல். வேக்யூலை சுற்றி இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு நேம் வந்து என்னது? டோனோபிளாஸ்ட். இதில் வந்து என்ன இல்லை? டோனோபிளாஸ்ட் அப்படின்றது இல்லை. அடுத்தது பாருங்கள். சென்ட்ரியோல்ஸ் ஆப்சண்ட் எக்ஸப்ட் மொட்டைல் செல்ஸ் ஆஃப் லோயர் பிளான்ஸ். சென்ட்ரியோல்ஸ் அப்படின்றது வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்கும். எக்ஸப்ட் எதில் வந்து இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டைல் செல்ஸ். மொட்டைல் அப்படின்னா வந்து என்னது? நகரக்கூடிய செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்ஸ் வந்து சென்ட்ரியோல்ஸ் அப்படின்றது வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். நியூக்ளியஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். சரிங்களா? நியூக்ளியஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மையத்தில், சென்டரில் வந்து இருக்கும். அதுதான் பெரிபெரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் நியூக்ளியஸும் வந்து சென்டரில் இருக்குது. சேம் லைசோசோம்ஸ் அப்படின்றது வந்து இதில் ரேர். இதில் பிளான்ட் செல்லில் லைசோசோம்ஸ் வந்து இருக்காது. பட் அனிமல் செல்லில் வந்து லைசோசோம்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ச் கிரைனாக இருக்குது. என்னது? ஸ்டோரேஜ் மெட்டீரியல் ஸ்டார்ச் கிரைனாக இருக்கும். இதில் ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து கிளைக்கோஜன் கிரானுவலாக இருக்குது. சரிங்களா? இதுதாங்க பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். சரிங்களா? இப்போது செல்வால்னால் என்ன அப்படின்றத பாருங்கள். கவனிங்கம்மா. அதாவது நாம்
செல் ஸ்ட்ரக்சரும் அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், அதாவது செல் ஆர்கனல்ஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து ஒரு செல்லுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து என்லார்ஜ் பண்ணி தனித்தனியாக செப்பரேட்டடாக உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கவனி, மைட்டோகாண்ட்ரியானா இது போல் இருக்கும். தென் சென்ட்ரியலுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இது போல தான். எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம் செல்லில் வந்து எப்படி இருக்குது. மைட்டோகாண்ட்ரியல்ஸ்னால் சும்மா இந்த மாதிரி மைக்ரோ டியூபல்ஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோல்கை பாடிஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறத உனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ சின்ன சின்னதாக ரவுண்ட் சர்க்கிள்ஸ் வந்து ரிபோசோம்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறது தான் ரிபோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லார்ஜான ஒரு பார்ட் இருக்குது, அது வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது நியூக்ளியஸ், இதை சுற்றி நியூக்ளியர் மெம்பரைனு உள்ளே வந்து அதாவது ரெட்டிகுலம் பார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். குரோமோட்டின் ரெட்டிகுலம்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் நியூக்ளியஸ்குள்ளார. தென் நியூக்ளியோலஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், தென் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம் இது தாங்க வந்து செல் ஸ்ட்ரக்சரும் அதனுடைய காம்போனன்ட்ஸும். பிஃபோர் செல் வால் வந்து இது ஒரு முறை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ செல்ஸ் எப்படி இருக்குது, அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போது செல் வால் அப்படின்றத வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா அவுட்டர் மோஸ்ட்டு ப்ரொடக்டிவ் கவர் ஆஃப் த செல். அதாவது ஒரு பொருளுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டில் கவர் எப்படி வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிஸ்கெட்டை வந்து சேவ் பண்ணுதோ அது போலவே தான் உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் கவரிங் லேயராக வந்து என்ன இருக்குது, செல் வால் வந்து இருக்குது. சரிங்களா, இட் ப்ரெசன்ட் இன் பாக்டீரியா, ஃபங்கை. இது எது இதில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக்டீரியாவும் ஃபங்கைலையும் வந்து இருக்குது, அண்டு சில பிளான்ட்ஸ்லேயும் வந்து இருக்குது. அனிமல் செல்லில் மட்டும்தான் என்ன இருக்காது, நம்மளுடைய செல்வால் இருக்காது. இப்போ நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்தோன்னா சாஃப்டாக இருக்கும். ஏன் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குன்னா நமக்குள்ளே செல் மெம்பரெயின் இருக்குது. அதே வந்து ஒரு பிளான்ட்டை வந்து நீ தொட்டனா அது வந்து ஹார்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் செல்வால் இருக்குது. உனக்குள்ளார செல்வால் இருந்தால் உன் உடம்பும் பார்க்குறதுக்கு மரம் மாதிரி கட்டையாக வந்து ஹார்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இட் வாஸ் ஃபஸ்ட்டு அப்சர்வ்டு பை, இந்த மாதிரி மெம்பரெயின் இருக்கிறது, வால் இருக்கிறது, இதை பற்றி வந்து யார் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் ஹூக். யார், ராபர்ட் ஹூக். புரியுதுங்களா, இவர் தான் வந்து ஆக்டிவ்லி க்ரோவிங் போர்ஷன். இட் இஸ் அண்ட் இந்த செல் வால் அப்படின்றத வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆக்டிவ்லி க்ரோவிங் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒன், இட் இஸ் மேடப் ஆஃப், இது எதனால் வந்து உருவாகி இருக்குது அப்படின்றத வந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதனால் உருவாகி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸ், டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸ் இன் வேரியஸ் ஆர்கானிசம்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா வந்து கம்போஸ்டாகி இருக்கிறது பெப்டிடோக்ளைகானும். தென் ஃபங்கஸில் வந்து பொறுத்த வரைக்கும் அதனுடைய வாலில் வந்து கைட்டீனும், தென் ஃபங்கல் செல்லுலோஸும் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். ஆல்கேயில் பொறுத்த வரைக்கும் செல்லுலோஸு, கெலாட்டினக்ஸ் அண்டு மேனஸ் அப்படின்றதும், சில பிளான்ஸில் பொறுத்த வரைக்கும் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், லிக்னின், கியூட்டின், சுபரின் அண்டு செலிகா அப்படின்ற பொருள் வந்து மேடப்பாகி இருக்கும். புரியுதுங்களா, கவனிங்க. இன் பிளான்ட் செல் வாஸ் ஷோ 3 டிஸ்டிங்க்ட் ரீஜியன்ஸ். பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் செல் வாலில் 3 டிஸ்டிங்க்ட் ரீஜியன்ஸ் வந்து இருக்குது. அது பிரைமரி வால், செகண்டரி வால் அண்டு மிடில் லேமெல்லே அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, பிரைமரி வால்னால் என்ன அப்படின்றத வந்து கவனி. இதில் இட் இஸ் த ஃபஸ்ட்டு லேயர் இன்னர் டு மிடில் லேமெல்லா, அதாவது ஃபஸ்ட்டு லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னர்லேருந்து மிடில் லேமெல்லாக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ப்ரீமியர்லி கன்சிஸ்டிங் ஆஃப் லூஸ் நெட்வொர்க் ஆஃப் செல்லுலோஸ் மைக்ரோஃபைப்ரில்ஸ் இன் எ ஜெல் மெட்ரிக்ஸ். கவனி, இதில் வந்து மிடில் லேமெல்லே வந்து ஃபார்ம் ஆகுது. அது ப்ரீமியரில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்ட் ஆகிட்டு லூஸாக ஒரு நெட்வொர்க் மாதிரி செல்லுலோஸோட மைக்ரோஃபைபர்ஸோடு சேர்ந்து என்னவாகும்னா ஜாயின் ஆகி இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைமரி வாலை பொறுத்த வரைக்கும் தின்னாக இருக்கும். தென் எலாஸ்டிக்கு அண்டு எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா, மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸில் பொறுத்த வரைக்கும்
மைக்ரோஃபைப்ரல்ஸ் அப்படின்றது வந்து மேடப் ஆஃப் செல்லுலோஸ் ஓரியன்டட் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா? செல்லுலோஸ் ஓரியன்டாக வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட்லி பேஸ்டு ஆன் த ஷேப்பு திக்னஸ் ஆஃப் த செல் வால். த மேட்ரிக்ஸ் ஆஃப் த ப்ரைமரி வால், அதாவது ப்ரைமரி வாலில் மேட்ரிக்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஹெமிசெல்லுலோஸ், தென் பெக்டின், அதற்கப்புறம் கிளைகோ புரோட்டீன், தென் வாட்டர். இது எல்லாமே வந்து ப்ரைமரி வாலில் வந்து கம்போஸ்ட் ஆகியிருக்கும். ஹெமிசெல்லுலோஸ் பைண்ட் ஆகி அதில் மைக்ரோஃபைப்ரில்ஸும் அதனோட வந்து சேர்ந்து மேட்ரிக்ஸும் தென் கிளைகோ புரோட்டீன்ஸும் வந்து இதாக இருக்கும். அது என்ன கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோஃபைப்ரில்ஸை வந்து என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. while pectin serves as filling material of the matrix. மைக்ரோஃபைப்ரில்ஸ் வந்து எதை இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபில்லிங் மெட்டீரியல்ஸை வந்து அதனுடைய பார்ட்டில் வந்து சேவ் பண்ணுது. சரிங்களா? அது என்னன்னு பாருங்கள். அதாவது பேரன் கைமாலையும் தென் மெரிஸ்டமேட்டிக்ஸ்லையும் பொறுத்த வரைக்கும் இந்த செல்லை வந்து, அதாவது செல் சச்சஸ் பேரன் கைமா அண்டு மெரிஸ்டம்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ப்ரைமரி வால்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? தட்ஸ் ஆல் ப்ரைமரி வால். அதாவது ப்ரைமரி வாலில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது, அது வந்து எப்படி வந்து சேர்ந்துருக்கு அப்படின்றத தான் இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹெமிசெல்லுலோஸு, தென் பெக்டின்னு, கிளைகோ ப்ரோட்டீன்ஸ், இதுதான் வந்து ஓரியன்டேஷன்ஸ் ஆகிட்டு மைக்ரோஃபைப்ரில்ஸை ஃபார்ம் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்டரி வால். செகண்டரி வால்னால் என்ன அப்படின்றத வந்து பாருங்கள். லைடு டியூரிங் மெச்சுரேஷன்ஸ் ஆஃப் த செல். செகண்டரி வால் அப்படின்றது மெச்சுரேஷன் டைமிங்கில் ஃபார்ம் ஆகக்கூடிய லைடுக்கு தான் பேர் வந்து என்னது, செகண்டரி வால் அப்படின்னு சொல்கிறோம். இட் பிளேஸ் எ கீ ரோல் இன் டிட்டர்மைனிங் த ஷேப் ஆஃப் த செல். அதாவது ஒரு ஷேப்பை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான ரோலாக வந்து என்ன இருக்குது, செகண்டரி வால் வந்து இருக்குது. இது பார்க்குறதுக்கு திக்காக இருக்கும், தென் எலாஸ்டிக்காக வந்து இருக்கும். மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்டு லிகனின், செல்லுலோஸாலையும் லிகனின்னாலையும் மேடப் ஆகி இருக்கும். செகண்டரி வாலை பொறுத்த வரைக்கும் டிவைடட் ஆகிறது 3 சப்ளேயர்ஸில் வந்து டிவைடட் ஆகும். அது என்ன அப்படின்னு சொன்னோன்னா S1, S2 அண்டு S3 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுவே செல்லுலோஸ் மைக்ரோஃபைப்ரில்ஸ், வேர் த செல்லுலோஸ் மைக்ரோஃபைப்ரில்ஸ் காம்பேக்ட்லி arranged with different orientations forming a laminated structuresல வந்து இருக்கும். and the cell wall strength increased. இதனால் வந்து லேமினேட்டட் ஆகி அந்த செல் வாலுடைய ஸ்ட்ரென்த் வந்து என்னவாகும், இன்க்ரீஸ் வந்து ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து மிடில் லேமல்லே. மிடில் லேமல்லே அப்படின்றது நத்திங் டு பட் இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் மேடப் ஆஃப் கால்சியம்ஸ் அண்டு மெக்னீஷியம் பெக்டேட் டெபாசிட்டட் அட் த டைம் ஆஃப் த சைட்டோகைனன்சிஸ். அதாவது இது எல்லாமே வந்து சைட்டோகைனன்சிஸ் டைமிங்கில் வந்து டெபாசிட்டட் ஆகிறது. இது வந்து பார்க்குறதுக்கு தின்னாக இருக்கும். அமர்ஃபோஸ் லேயராக வந்து என்ன பண்ணுன்னா விச் சிமெண்ட்ஸ் 2 adjacent செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்குது, ஐசோட்ராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கவனிங்க. அடுத்து ஒன் வந்து பிளாஸ்மா டெஸ்மேட்டா அண்டு பிட்ஸு. பிளாஸ்மா டெஸ்மேட்டா அண்டு பிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளாஸ்மா டெஸ்மேட்டா ஆக்ட்ஸ் ஆஸ் எ சேனல் பிட்வீன் த புரோட்டோபிளாசம்ஸ் ஆஃப் adjacent cells. புரோட்டோபிளாசம்ஸ் ஆஃப் த adjacent செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து என்னது, பிளாஸ்மா டெஸ்மேட்டா அப்படின்னு சொல்கிறோம். த்ரூ விச் மெனி சப்ஸ்டன்சஸ், இதில் நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து பாசஸ் ஆகுது. மோர் ஓவர் அட் ஃபியூ ரீஜியன்ஸ், சில ரீஜியன்ஸில் செகண்டரி வால் லேயர்ஸ் வந்து லைடாகி அன்ஈவனாக வந்து என்ன பண்ணுன்னா ப்ரைமரி வால் அண்டு மிடில் லேமல்லேக்கு லைடு கண்டினியூஸாக போகும். அதுக்கு தான் நாம் என்ன சொல்கிறோன்னா பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கண்டினியூஸாக வரக்கூடிய குழிகளுக்கு பேர் வந்து என்னது, பிட்ஸ் அப்படின்னு பேர். இந்த பிட்ஸை பொறுத்த வரைக்கும் adjacent செல்ஸ் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஒவ்வொரு adjacent செல்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீட் பண்ணும். புரியுதுங்களா?
அதாவது the pits of the adjacent cells are opposites, ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்க்குறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இந்த ஈச் பிட்ஸை வந்து என்ன பண்ணுன்னா, ஈச் பிட்ஸ் ஹாஸ் ஏ பிட் சாம்பர் அண்ட் ஏ பிட் மெம்பரைன், ஒவ்வொன்றும் வந்து பிட் மெம்பரைனோட சேர்ந்துருக்கும். சரிங்களா? அடுத்தது எ பிட் மெம்பரைன் ஹேஸ் மெனி மைனூட் போர்ஸ், அந்த பிட் மெம்பரைனில் சில மைனூட்டான போர் வந்து இருக்கும். அண்டு தஸ் தே ஆர் பெர்மியபுள், அதனால தான் வந்து இதை என்ன சொல்கிறோன்னா பெர்மியபுள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிட்ஸில் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பிட்ஸ் அண்டு பார்டர்ட் பிட் அப்படின்னுட்டு இருக்குது. அது என்னென்னன்னுட்டு கவனிங்க. see the functions of the cell wall. செல் வால் அப்படின்றது வைட்டல் ரோலை வந்து என்ன பண்ணுதுன்னா முக்கியமாக வந்து ப்ளே பண்ணுது. ஹோல்டிங் செவரல் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், அது என்னென்ன அப்படின்றத வந்து கவனி. ஆஃபர்ஸ் டெஃபனிட் ஷேப் அண்டு ரிஜிடிட்டி டு த செல், அதாவது செல்லுக்கு வடிவத்தையும் ஒரு தோற்றத்தையும் விரைப்புத்தன்மையும் வந்து என்ன பண்ணுது அந்த செல்வால் வந்து கொடுக்குது. புரியுதுங்களா? சர்வ்ஸ் ஆஸ் பேரியர் ஃபார் செவரல் மாலிக்யூல்ஸ், இது வந்து என்ன பண்ணுதுன்னா செவரல் மாலிக்யூல்ஸை வந்து பேரியர் பண்ணுது. தென் என்டர் த செல், செல்லுக்குள்ளே வந்து என்ன பண்ணும் என்ட்ரு பண்ணுறது, செலக்டிவ் பண்ணி என்ட்ரு பண்ணும். ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் டு த இன்டர்னல் புரோட்டோபிளாசம்ஸ் அகெயின்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜுரி, எந்த வகையான டேமேஜஸும் வராமல் அந்த உள்ளே இருக்கக்கூடிய செல்லை வந்து என்ன பண்ணுது பத்திரமா அந்த ஆர்கனல்ஸை வந்து பார்த்துக்கிறது இந்த செல்லுடைய செல்வாலுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ முக்கியமாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய செல்லுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா பாதுகாப்பு தருது, ப்ரொடெக்ஷன்ஸை கொடுக்குது. ப்ரிவென்ட்ஸ் த பர்ஸ்டிங் ஆஃப் செல்ஸ் பை மெயின்டைனிங் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இதில் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்காது ப்ரிவென்ட்ஸ், அதாவது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டைமிங்கில் வந்து அந்த செல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி எந்த வகையான பர்ஸ்ட் வெடிப்புத்தன்மையும் நிகழாமல் வந்து நடந்துக்கிறது பாதுகாக்குது. சரிங்களா? அடுத்து ஒன் வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல் ஆக்டிங், அதாவது மேஜர் ரோலை வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்டிங் பண்ணுது. மெக்கானிசம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபார் எ செல்ஸ், செல்ஸில் முக்கியமாக வந்து என்ன பண்ணுதுன்னா மேஜர் ரோலை வந்து பார்த்துக்குது. அது என்ன மேஜர் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸாக வந்து இந்த செல்வால் இருக்குது. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டாபிக். அதாவது இந்த டாப்பிக்கில் பொறுத்த வரைக்கும் நாம் என்னென்ன பார்த்தோம், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைப்ஸ் ஆஃப் த செல்ஸ், என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம். சரிங்களா? கவனிங்க. டைப்ஸ் ஆஃப் த செல்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தீங்க. ப்ரைமரி செல்ஸ் அண்டு அதாவது ப்ரோ கேரியர் செல்ஸ் அண்டு யூ கேரியர் செல்ஸ், மீசோ கேரியர்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தோம். அதற்கப்புறம் வந்து கவனிங்க பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லையும் பார்த்தோம்னா ப்ரோ கேரியர்ஸில் எப்படி இருக்குது, தென் மீசோ கேரியர்ஸ் யூ கேரியர்ஸ்க்கான கம்பேரிசன்ஸ் வந்து பார்த்து முடித்தோம். அதற்கப்புறம் பிளான்ட் செல் எப்படி இருக்கும், அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸில் அதனுடைய டிஃப்ரென்சஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து நாம் பார்த்தோம். சரிங்களா? அடுத்து ஒன் வந்து பிளான்ட் செல்லுடைய அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நாம் பார்த்தோம். ஸோ இதில் செல்வாலுடைய வேல்யூ என்ன, இதில் என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் வந்து இருக்குது, தென் வேக்யூலில் வந்து டோனோபிளாஸ்ட் எங்கே இருக்குது, செல் மெம்பரைனுக்கு அடுத்து வந்து என்னவாகும் அதாவது செல்வாலுக்கு அடுத்து செல் மெம்பரைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? தென் பிளான்ட் செல்ஸ் அனிமல் செல் டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தோம். அதற்கப்புறம் செல் ஸ்ட்ரக்சருடைய காம்போனன்ட்ஸில் என்னென்ன இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், சென்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், தென் மைக்ரோ டியூபிள்ஸு, கோல்கை பாடிஸ், லைசோசோம்ஸ், இதை பற்றி எல்லாமே வந்து ஓவராலாக கம்ப்ளீட்டட் பண்ணிட்டோம். தென் செல்வாலுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டாபிக். ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சாப்டரில் வந்து செல் மெம்பரைன் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.